சார் நீங்கள் மீசை தாடி வைக்கணும் அப்படின்னா சார் உடனே ஓகே நான் எனக்கு ஒரு 10 days 15 days டைம் கொடுங்க, நான் ஒன்று இது வளர்த்து நானே இன்னும் ரொம்ப நாளாக அதை பார்க்கல அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10-15 daysக்கு அப்புறமா என்னை கூப்பிட்டாரு. மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமாவை பற்றின புரிதலோடு தான் அவர் இருந்தார். சில விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது சிலது மிஸ்ஃபயர் ஆகிறது எல்லா பக்கமும் நடக்கிறது. அப்படியாக அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் சில விஷயங்கள் மிஸ்ஃபயர் ஆகிருக்கலாம். பட் அதை கூட அவர் லேர்னிங்காக தான் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் சார், ஒரு ஹீரோவாக நீங்கள் என்ன எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லைன்னு அவர் சொன்னாலும் என்னோட இயல்பு வந்து ஒரு ஹீரோ படம் எடுக்கிறது தான். ஸோ அதனால நான் வந்து அது என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்ரோச் பண்ணேன். நான் 2 டேரக்டர் சொல்கிறேன். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், எடுத்துக்கிட்ட விஷயம் இன்ன வரைக்கும் உங்கள் மைண்டில் வச்சுக்கிறது என்னலாம் அப்படின்னு. ஒன்று பால் மகேந்திரன் சார், இன்னொன்று வெற்றிமாறன் சார். பாலமேந்திரா சார்கிட்ட வந்து கிராஃப்ட் வந்து எப்படி இருக்கணும், இங்கே வந்து எப்படி ஷார்ட் டிவைட் பண்ணணும், எது 180, இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே அவர் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். கமல் சார் அவரை பார்த்து வியந்தது எல்லாமே கமல் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவரோட பேசிக்ஸ். வெற்றி சார் வந்து லெஜண்ட் டயத்திலே வந்து நிறைய டாக் இருந்துச்சு. அவருக்கு என்னப்பா காசு இருக்காரு, படம் எடுத்துடுறாரு, அதுக்கு நம்ம போய் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு டாக் இருந்துச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? மக்கள் வந்து அப்படி நினைக்கிறது சரி, பட் அந்த நினைப்பு வந்து சரி இல்லைன்றதை நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். எவ்வளோ கிரிட்டிசிசத்தை மீட் பண்ணி இன்னைக்கு வந்து உச்சத்தில் இருக்கிற எவ்வளோ பேர் நமக்கு தெரியும் சினிமாவிலே, இந்தியா ஃபுல்லாகவே. தமிழ்லேயும் அது மாதிரி வரும்போது அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சக்ஸஸ் வந்துட்டால் வேற மாதிரி ஆயிடும். அப்புறம் அது அவங்களோட உழைப்பை பார்த்துட்டு மக்களே வேற மாதிரி பேசுவாங்க. இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். லீடர் பார்த்துட்டு வெற்றிமாறன் சார் என்ன சொன்னார்? வெற்றி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்னது, நான் முதல்ல கூட நீ எடுத்த முடிவு வந்து சரியான்றது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, பட் இப்போ வந்து அதை நீ சரியாக ப்ரெசென்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. தனுஷ் சார், உங்கள் சத்யாவின் ஃபுல் முன்சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Kiriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. இந்தியா வீக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராஜ் தெம்மன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து துரை செந்தில்குமார் சார் தான் இருக்கிறப்பல. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ லீடர் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்தோம். எல்லாமே ரொம்ப அருமையாக, சொல்லப்போனால் வேற ஒரு ஜேர்னரில் இருந்துச்சு. நம்ம அண்ணாச்சி இப்படி பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புலையும் இப்போ உள்ள அந்த ஒரு ஆக்ஷன் ஜேர்னருக்கு ஏற்றாப்புலையும் இதிலே சொல்லியிருந்தாப்புல ப்ரெஸ் மீட்லேயே கதைக்களத்தோடு வர்ற பாடல் தான் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் தனியாக அதுக்குன்னு ஷூட்டும் பண்ணல அப்படிங்கும்போது இப்போ உள்ள அந்த ட்ரெண்டு ஜேர்னருக்கு எல்லாத்துக்கும் ஏற்றாப்புலேயே நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேருக்குமே ரொம்ப ரசித்து சொல்லியிருந்தாங்க, இது டோட்டலாக வேறு ஷேடில் இருக்குது அப்படின்னு. இந்த ஷேடு எடுத்ததுக்கும் அதுக்குள்ளே ஓகே அண்ணாச்சியை ஃபிட் பண்ணலாம், சரணா சார் சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்போ அந்த ஐடியா பிச் ஆனிச்சு சாருக்கு? இது ரிவர்ஸில் சொல்லலாம். சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகே இந்த ஒரு ஸ்கேலில் இந்த படம் பண்ணலாம் அப்படின்றது அமைஞ்சது. அப்படி தான் அதை செட் பண்ணோம். ஏன்னா இப்போ சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் என்ன வேணாலும் பண்ணலான்னும் போது, ஸோ நானுமே ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. ட்ரையல் அண்ட் எரரில் சில விஷயங்கள் நம்ம கற்றுருக்கோம். அதனால் அதை எப்படி நம்ம இந்த கதையுடைய தேவை ஒன்று இருக்குது, ஸ்கேலாக நம்ம இதை எங்கே கொண்டு போகணுன்ற ஒரு இது இருந்தது, கதைக்குள்ளேயே ஒரு தேவை இருக்குது. அப்படின்னும் போது இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மேக்கிங் ஸ்டைலுக்கு இது கொண்டு வந்தது எங்களை. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். எதிர்நீச்சல்லேருந்து வச்சுக்கலாமே எல்லாமே பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் சார்கிட்ட ஏடியா இருந்ததுலேருந்து வச்சுக்கிடுவோம். நிறையா விஷயங்கள் கற்றுருப்பீங்க. அதில் என்னென்ன லேர்னிங் ப்ராசஸ்லாம் இந்த லீடருக்குள்ளே இருக்குது, அதில் இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு நான் லீடரில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படின்னு சார் நினச்சது என்னெல்லாம்? என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்குன்னா, சினிமாவோட வளர்ச்சி தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்குறேன். இப்போ 2020க்கு அப்புறம் எல்லாரும் ஃபிலிம் பார்க்குற இது மாறிடுச்சு. ஸோ கால்டு கமர்ஷியல் ஃபிலிம்ஸுன்றது இதுக்கப்புறம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஓடிடி வந்ததுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக டு த பாயிண்ட், அந்த கண்டென்ட் என்னவோ அது எவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுனா அதுக்கு தனி அந்த ஜானருக்கு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் மட்டும்தான். முன்னாடி நம்ம சோகால் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து அது அடுத்தடுத்த 2020க்கு அப்புறமா அந்த சேஞ்ச் நடந்ததுன்ற மாதிரி நான் பார்க்குறேன் தமிழ் சினிமாவில். ஸோ அப்போ நம்ம என்ன ஜானர் சொல்கிறோமோ அந்த ஜானருக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்கணும். ஏன்னா உள்ளே வர்றவங்க அந்த எசன்ஸ் அதுக்காக தான் உள்ளே வர்றாங்க, அந்த ப்ரிப்பரேஷனோட தான் உள்ளே வர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இந்த படத்தில் இந்த கண்டென்ட்டில் நாங்கள் இது வரைக்கும் என்ன சொன்னோமோ அதுதான் படத்துலேயும் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி அந்த வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன், அல்லது சேஞ்சுன்னு கூட சொல்லலாம். காலத்திற்கேற்ற சேஞ்சாக தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே சார். சார் அப்புறம் நீங்கள் ஏன்னா காலருக்கு சேஞ்ச் பண்ணாலுமே நீங்கள் உள்ளே போய் கதை சொல்லும் போது இதில் தாடியெல்லாம் வச்சுருக்கும் போது அது நிறைய பேர் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க இதில் ரொம்ப லுக்காக நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இந்த லுக்கு எப்படி செட் பண்ணிங்க சார்? அதான் இனிஷியலாக சார் ஃபஸ்ட் ஃபிலிமில் இதெல்லாம் க்ளீன் ஷேவில் இருந்தார். நாங்கள் எல்லாம் பேசிவிட்டு ஓகே படம் பண்ணலான்னு முடிவான போது நான் சொன்ன விஷயம் வந்து, சார் நீங்கள் மீசை தாடி வைக்கணும் அப்படின்னா சார் உடனே ஓகே நான் எனக்கு ஒரு 10 days 15 days டைம் கொடுங்க, நான் இது வளர்த்து நானே இன்னும் ரொம்ப நாளாக அதை பார்க்கல அப்படின்னாரு.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறமா என்னை கூப்பிட்டாரு. மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜென்ரலாகவே தமிழ் சூழலில் எல்லாருமே கொஞ்சம் அந்த மீசை தாடி எல்லாமே நம்ம பார்த்து பழகின இதுன்றதுனால எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிஃபை ஹீரோன்றவங்க யார், நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பார்க்குற ஒருத்தர் தான். அப்படின்னும் போது அவங்க நமக்கு நெருக்கமாக இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த நெருக்கத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த லுக்கே. அப்படி தான் இதை இது பண்ணிட்டு வந்தோம், டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ சரவணன் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சார் இதுக்கு முன்னாடி லெஜெண்ட் ஒரு படம் பண்ணியிருக்காப்புல. அடுத்து லீடருக்குள்ளே வரும்போது சாருமே அந்த ஃபஸ்ட்டு படங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு சினிமாவுக்குள்ளே வர்றவங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்போ அதில் சில லேர்னிங் ப்ராசஸ்லாம் வச்சுட்டு லீடர் கதைகள் கேட்கும் போதோ, இல்லை லீடரில் இதெல்லாம் எனக்கு இந்த இதில் லெஜெண்டில் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ லீடரில் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சஜஷன் சொல்லியிருந்தாப்லையா? இல்லை, அப்படி எதுவும் சொல்லலை அவர். ஜென்ரலாக அவர் லெஜெண்ட்லேருந்து மட்டும் அவர் படம் பார்க்குறாருன்னு எனக்கு தோணலை. அவர் வந்து சினிமா பார்த்து சினிமாவை ரசித்து சினிமாவை கொண்டாடுற ஒரு சாதாரண நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இதோடு தான் அவர் இருந்திருக்காரு. நான் ஒரு இதில் கூட சொன்னேன், நம்ம கிளிம்ஸ் ஃபங்க்ஷனில் கூட சொன்னேன், சின்ன வயசில் அவர் சில ஹீரோஸோட ஃபோட்டோகிராஃப்ஸை வீட்டில் ஒட்டி இந்த மாதிரி நான் வரணும்னு ஆசைப்பட்றேன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியாக சினிமாவை பற்றின புரிதலோடு தான் அவர் இருந்தார். சில விஷயங்கள் ட்ரை பண்ணும் போது சிலது மிஸ்ஃபயர் ஆகிறது எல்லா பக்கமும் நடக்கிறது. அப்படியாக அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் சில விஷயங்கள் மிஸ்ஃபயர் ஆகிருக்கலாம். பட் அதை கூட அவர் லேர்னிங்காக தான் எடுத்துக்கிட்டார். நான் மீட் பண்ணும்போது அவர் வந்து ஒன் ஃபிலிம் ஹோல்டராக நான் பார்க்கல. அவர் வந்து பல படங்கள் பார்த்து அந்த படங்களுடைய நுணுக்கங்கள், கதை எப்படி இருக்கும், எப்படி எமோஷன்ஸ் தேவை, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தராக தான் அவர் இருந்தார். அதனால் ஸ்ட்ரைட்டாகவே இதுதான் கதைன்னு நான் சொல்லி ஃபிக்ஸ் ஆனோடனே இதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் சார், ஒரு ஹீரோவாக நீங்கள் என்ன எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லைன்னு அவர் சொன்னாலும் என்னோட இயல்பு வந்து ஒரு ஹீரோ படம் எடுக்கிறது தான். ஸோ அதனால நான் வந்து அது என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்ரோச் பண்ணேன். ஓகே சார். சார் எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சாருக்குள்ளேயுமே ஒரு பயங்கர ஒரு சினிமா நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லும்போது நான் அதை கொஸ்டினாகவே நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வெற்றிமாறன் சார்கிட்டேருந்து இருக்கும்போது நீங்கள் நிறைய சினிமாக்கள் பார்த்து வந்திருப்பீங்க. அப்படிங்க இப்போ கடைசி விடுதலை 2ல் கூட இவங்களோட பங்கெடுப்பு இருந்துச்சு. அப்படிங்க ஆமாம், விடுதலை 1லேருந்து. எனக்கு என்னென்னா லெஜெண்ட் சரவணன் சாரோட சினிமா பார்வை எந்த மாதிரி இருக்குது சார்? நீங்கள் அவர் கூட பழகி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால அவருக்கு இந்த சினிமா மேலே உள்ள பார்வை எந்த மாதிரி இருக்குது சார்? இல்லை, சினிமா பார்வைனா சினிமா ரசனை வந்து அவரோட ரசனை வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃபிலிம்ஸ், ஃபேமிலி சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பார்த்து ரசித்தவர். நிறைய ஹிந்தி படங்கள் பார்க்குறாரு. முன்னாடி வந்த படங்கள் சல்மான் கான், ஷாருக் கான் படங்கள் தான் அவருக்கு ஃபேவரேட்டாக இருக்குது. ஸோ அவர் பேசும்போது அது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர் இப்படின்ற ஒரு இதுக்குள்ளே இருக்கிற ரசனை தான் அவரோடது. ஸோ அதுதான் பெருவாரியான ரசனை அதுதானே. அப்படியாகவும் எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எமோஷன் இருந்தால் தான் ஒரு படம், அதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலோடையும் தான் அவர் இருந்தார். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக, அவருக்கு இது தேவை, என்கிட்ட இது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரியான வேவ் லென்த்தில் தான் இருந்தோம் சார். அப்புறம் நான் வந்து இந்த படம் லீடர் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து லீடர் இல்லை லெஜெண்ட்லேயே நான் வந்து அந்த கமெண்ட்ஸில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. டைரக்ட் பண்ணும்போது வந்து எப்படிப்பா டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில டாக் இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நியூவாக வரும்போது நிறையா அந்த கரெக்டாக அந்த கேமராவோ இல்லை அந்த மாதிரி வந்து நம்ம நடிக்க வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நியூ ஃபேஸஸாக வர்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேபி டேரக்டர்ஸ் கஷ்டப்படலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா டாக் இருந்துச்சு லீடரில். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறையா ஹீரோஸ் வச்சு டைரக்ட் பண்ணதுனால லீடரில் சரவணன் சாரை வச்சு டைரக்ட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் இப்போ நான் தனுஷ் சாரை டைரக்ட் பண்ணும்போது நான் அந்த சிச்சுவேஷன் சொன்னால் போதும், சீன் பேப்பர் அவர்கிட்ட கொடுத்தா போதும், அவர் வேறு அவருக்கு பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணிடுவார். எனக்கு ஏதாவது வேணும்னா நான் சின்னதாக ஏதாவது ஆட் பண்ணலாம், இல்லை இதை நோன்னு சொல்லலாம். அவர் சிவாவும் அப்படி தான். அவரோட டைமிங்ஸ் ஆகட்டும் இதுவாகட்டும் சீன் பேப்பருக்குள்ளே அவர் வந்துடுவார். நமக்கு அந்த சீன் மூடு அவருக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் நான் ஃப்ரேம் பார்த்துட்டு எனக்கு சில விஷயங்கள் அங்கங்கே இது பண்ணால் போதும் சார். இப்போ சார் வந்து ஒன் ஃபில்ம் ஓல்டு அப்படின்றதுனாலும் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்ததுனால நான் என்னோடய மெத்தடில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். சார் இப்படி தான் வேணும், இதை தான் நீங்கள் பண்ணணும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படின்னு நான் கொஞ்சம் உள்ளே இன்வால்வ் ஆகி நான் சில விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக எப்படி திரும்பணும், எப்படி நடக்கணும், எப்படி பண்ணணும் எல்லாத்தையுமே நம்ம என்னோடய மெத்தட் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர மற்றபடி எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. இப்படி தான் நம்ம எல்லார்ட்டையும் வேலை வாங்குவோம். ஏன்னா இப்போ நான் தனுஷ் சார் நடிக்கிற படத்துலேயே கூட எனக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட நான் வேலை வாங்க வேண்டியிருக்கும். எல்லா எக்ஸ்ட்ரீம் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட நான் வேலை வாங்க வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம எப்படி வேலை வாங்குகிறோன்றது தான் ஒரு டைரக்டரோட ஸ்கில் இல்லையா. அது மாதிரியான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். இதில் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு இருக்கிற புரிதல், அதோட என்னோட படத்தில் என்னோடய கேரக்டர் எப்படி இருக்கணுன்ற என்ன சொல்கிறது எனக்கு தேவை, இதை வச்சுக்கிட்டு தான் நான் அவர்கிட்ட வேலை வாங்கினேன். ஸோ மெத்தடு தான் வேறையே தவிர
விஷயம் எல்லாமே ஒன்றுதான்ற மாதிரி தான் நான் அப்ரோச் பண்ணேன். எஸ் ரைட் சார். லீடர் கதைக்களம் இந்த ஒரு மீட்டர் ஏன்னா ஒரு அப்பா பிள்ளைக்கான ஒரு உறவு தான் எப்படி பார்த்தாலும். ஸோ அந்த அப்பாவுக்குள்ள பிள்ளைக்குள்ள ஒரு பாசத்துக்குள்ள ஒரு மாஃபியா உள்ள என்ட்ரு ஆகுறாங்க, அதுக்குள்ள ஒரு இது வருது, அதுக்குள்ளேயும் ஒரு பாசம் இருக்குது. இந்த கதை எங்கேருந்து சூஸ் பண்ணீங்க சார்? இது சாருக்கு கரெக்டாக இருக்குன்னு சூஸ் பண்ண ஒரு மீட்டர் இருக்குல்ல? இது வந்து நான் பாலமேந்திர சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அங்கே ராம் கட்டுரை தமிழ் ராம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கவிதை புத்தகம் ஒன்று, ஒரு லெட்டர் டு காடுன்ற மாதிரி அந்த புக்கோட நேம். அதை வந்து சார்கிட்ட ஜென்ரலாக எல்லா புக்ஸும் படிப்போனாங்க. அந்த டைமில் அவர் அந்த புக்கை வந்து சாருக்கு கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் ஆஃபீஸில் இருந்தது. எங்கள் ஆஃபீஸில் எப்படின்னா டெய்லி நிறைய புக் இருக்கும். நான் பாலுமேந்திரா சாரோட அசிஸ்டன்ட், அதை சொல்லிடுறேன் முதல்ல. 5 இயர்ஸ் வந்து நான் பாலுமேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணேன். அங்கே வெற்றி சார் அசோசியேட், நான் அசிஸ்டன்ட். அதுக்கப்புறமா தான் பொல்லாதவன் அவர் படம் பண்ணும்போது நான் போய் ஒர்க் பண்ணேன், ஆடுகளம். ஸோ பாலுமேந்திரா சார் ஆஃபீஸில் எந்நேரமும் டேபிளில் நிறைய புக்ஸ் இருக்கும், எல்லார் கையிலையும் ஒரு புக் இருக்கணும். சார் வரும்போது இன்றைக்கி என்ன புக்கு படித்தேன்னு அவர் கேட்பார். அப்படியான ஒரு தருணத்தில் அவர் ராமசுப்பு சார், கட்டுரை தமிழ் ராம், அப்போ வந்து அவர் புக்கு லெட்டர் டு காடுன்னு ஒரு புக்கு, குழந்தைங்கள்லாம் சேர்ந்து கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதுது. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் என்ன லெட்டர் எழுதுது அப்படின்றதான் அந்த புக்கே. அப்படி ஒரு புக்கை நான் படிக்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்து அந்த புக்கை படிச்சிருந்தேன். இப்போ சாருக்குன்னு நான் ஒரு கதை பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்த ஸ்பார்க் வந்து அந்த புக்கு தான். ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த கதைக்கு. ஓகே. ஸோ பாலு மகேந்திரன் சார்ட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்குது. ஆமாம், எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான். அதனால் நான் 2 டேரக்டர் சொல்கிறேன், அவங்க கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், எடுத்துக்கிட்ட விஷயம் இன்ன வரைக்கும் உங்கள் மைண்டில் வச்சுக்கிறது என்னலாம் அப்படின்னு. ஒன்று பாலு மகேந்திரன் சார், இன்னொன்று வெற்றிமாறன் சார். என்ன எடுத்துக்கிட்டீங்க அவங்க 2? பாலமேந்திரா சார்கிட்ட வந்து கிராஃப்ட் வந்து எப்படி இருக்கணும், இது வந்து ஒரு இது சயின்ஸ், இது மற்ற ஆர்ட் ஃபார்ம் மாதிரி கிடையாது, இதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த கிராஃப்டை நீ கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது, அந்த சயின்ஸை வந்து கரெக்டாக நீ புரிஞ்சுக்கணும், அதை படிச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் தமிழ் சினிமாவில் 70ஸ்லேயே பூனே இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்து படம் எடுத்த டேரக்டர். இங்கே வந்து எப்படி ஷார்ட் டிவைட் பண்ணணும், எது 180, இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே அவர் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். கமல் சார் அவரை பார்த்து வியந்ததெல்லாமே கமல் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவரோட பேசிக்ஸ். நீ ஒரு 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 கவிதை சொல்லணுன்னா அந்த மொழியில் உனக்கு வந்து ஒரு திறமை இருக்கணும், அப்போ தான் கவிதை சொல்ல முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி சினிமா லாங்குவேஜில் உனக்கு வந்து நீ கிளியராக இருக்கணும் அப்படின்றதில் அவர் எப்பயுமே எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். அதுக்கப்புறம் நீ எடுக்கிற படம் உன்னோட படம், அப்படி தான் அவர் எல்லாருக்குமே டீச் பண்ணார். ஸோ எனக்கு வந்து பாலமேந்திரா சார் எப்பயுமே பேசிக்ஸ், நான் என்ன கதை பண்ணாலுமே அதில் வந்து லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கணும், ஃபிலிம் லாங்குவேஜ் ஒன்று இருக்கணும், பேசிக்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்படின்றத வந்து நான் அவர்கிட்ட இருந்து படித்ததுனால அது பாலப்பாடம். அது என்றைக்குமே நான் அவரை பற்றி பேசும்போது அதுதான் ஃபஸ்ட்டில் நான் சொல்லுவேன். வெற்றி சார் வந்து லைஃப்பை க்ரியேட் பண்ணுறது வந்து வெற்றி சாரோட, அவர் வந்து அதில் மாஸ்டர். ஒரு சீக்வன்ஸ் ஏதாவது ஒன்று ஒரு படமாக நமக்கு அது இருக்குன்னா, ஒரு கதையில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா, இது நமக்கு காட்சியாக நல்லா வந்துருச்சு, இது பார்க்குறதுக்கு சினிமாவாக நல்லா இருக்குன்னு நம்ம யோசிப்போம். அவர் வந்து இது சினிமாவாக இருக்குது, இது லைஃபாக இருக்கணும்னு யோசிப்பார். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அவர் வந்து அதை வந்து ஒரு நமக்கு ஒரு ஃபில்ம் மொமெண்ட்டாக நம்ம வந்து கேப்சர் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. சும்மா சொல்கிறேன், ஒரு ஹீரோ நடந்து வர்ற ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹீரோய்க்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், அது படம் தேட்டரில் பயங்கரமாக ஒர்க் ஆகும். நல்ல நம்ம சினிமா மொமெண்ட்டாக யோசிப்போம்ல, இல்லை எது வேணாலும் சொல்லலாம் நம்ம, பட் சினிமா மொமெண்ட்டாக யோசிப்போம். பட் அவர் அதை வந்து லைஃபாக பார்ப்பார். இந்த கேரக்டர் இப்படி பண்ணக்கூடாது, இது சினிமாவாக இருக்குது, இது லைஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ எல்லா கேரக்டர்ஸையும் வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை க்ரியேட் பண்ணுறது வெற்றி சாரோட ஸ்ட்ரென்த்து. அது எப்படின்னா ஒரு ஸ்டெப் அப் மாதிரி தான். பாலமேந்திரா சார்கிட்ட படித்த பாலப்படம் அவரோட இதை எடுத்துக்கிட்டு அவருக்குள்ளே இருக்கிற லைஃப்பை க்ரியேட் பண்ணுறதுல இருக்கிற ஒரு மாஸ்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வெற்றி சாரோட இது. அதை தான் நான் அவர்கிட்ட இருந்து அட்மையர் பண்ணுறேன். கண்டிப்பாக சார், அழகாக நரேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் 2 பேருக்குள்ளதே அதை பிரித்து வச்சு கரெக்டாக நரேட் பண்ணிட்டீங்க, ரொம்ப அழகாக எடுத்திருக்கீங்க சார். சார் எனக்கு அதுக்கப்புறம் லீடரில் வந்து சரவணன் ஸ்டார் வச்சு டைரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் சார் இண்டஸ்ட்ரியில். நான் இது உங்ககிட்ட நான் கேட்குறேன், என்ன அப்படின்னா இப்போ புதுசாக வராங்க, இல்லை ஒரு பெரிய ஜாம்பவானாக இருக்காங்க, இப்போ சரவணன் ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, அவங்கள வச்சு ஒரு டைரக்ட் பண்ணுறோமோ, இல்லை அவங்க கூட ஹீரோயினாக யாராச்சும் பண்ணுறாங்களோ, இல்லை இவங்களுக்குலாம் வந்து அதுக்கடுத்து மார்க்கெட் இருக்காதுப்பா அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து அவங்கள வச்சு டைரக்ட் பண்ண போகும்போதோ, இல்லை அவங்க கூட சேர்ந்து ஆக்ட் பண்ண போகும்போதோ அப்படி யாராவது சொல்லிட்டா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். உண்மைதானா சார்? இல்லை இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாருமே சர்வை பண்ணுறது தான் இங்கே சக்ஸஸ். அப்படின்னும் போது எந்த தவறான முடிவும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா சரியான முடிவு எப்போ எடுப்போன்றது நமக்கு தெரியாது. தவறாக இது நடந்துடக்கூடாதுன்றதில் எல்லாருமே கேர்ஃபுல்லாக தான் இங்கே இருக்கிற எல்லாருமே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மித்து தான். நீங்கள் வந்து இப்படி இருந்தால் இப்படி ஆயிரும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கிரிட்டிசிசத்தை மீட் பண்ணி இன்றைக்கி வந்து உச்சத்தில் இருக்கிற எவ்வளோ பேர் நமக்கு தெரியும் சினிமாவிலே, இந்தியா ஃபுல்லாகவே. தமிழ்லேயும் அது மாதிரி வரும்போது அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, சக்ஸஸ் வந்துட்டால் வேறு மாதிரி ஆயிரும். அப்புறம் அது அவங்களோட உழைப்பை பார்த்துட்டு மக்களே வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியும் வேறு மாதிரி பார்க்கும்.
ஸோ அதனால அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சகுனம் பார்க்குற மாதிரியான ஒரு மித்து, அது வந்து ஒரு இதுதான் தவிர அது அறிவு தெளியும் போது அது மாறிடும். அது சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து இந்த ஒரு டாக் இருந்துக்கிட்டே யாராச்சும் புதுசாக உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. இப்போ ரீசெண்டாக கென் ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அவரே சொல்லியிருந்தார், நான் புதுசாக நடிக்க வரேன்னா என் கூட எந்த ஹீரோயின் நடிக்க வர மாட்டேங்கிறாங்க, அவங்க கூடலாம் போய் எதுக்குப்பா நடிக்கிறாங்க அப்படிங்கிற. இப்போ சரணன் ஸ்டாருக்கே வந்து அந்த டயத்தில் லெஜண்ட் டயத்துலேயே வந்து நிறையா டாக் இருந்துச்சு. அவருக்கு என்னப்பா காசு இருக்காரு, படம் எடுத்துடுறாரு, அதுக்கு நம்ம போய் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு டாக் இருந்துச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இல்லை அது சரிதான், மக்கள் வந்து அப்படி நினைக்கிறது சரி. பட் அந்த நினைப்பு வந்து சரியான்றதை சரி இல்லைன்றதை நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். அதாவது அதுக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிளோ, யாரெல்லாம் அதனால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் மக்கள்கிட்ட. ஏன்னா மக்கள் வந்து முதல்ல பார்க்குறதோட அவங்க ஒரு ஒப்பீனியன் வரும் அவங்களுக்கு. அதை பிரேக் பண்ணி இல்லைங்க நான் வந்தது இதுக்காக தான், இது என்னால் இதையும் பண்ண முடியும், உங்களுக்காக தான் நான் இதை பண்ண வந்திருக்கேன், இல்லை என்னோட இந்த உழைப்பை கொடுக்கறதுக்காக தான் நான் இதுக்கு வந்திருக்கேன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும்போது அது மாறும் இல்லையா? இப்போ கென் வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்டார் ஆகிட்டார்ல இன்றைக்கி, ஒரு படத்துலேயே அவரால் அதை அச்சீவ் பண்ண முடியுதில்ல, அவ்வளோதான் வேணும். அது நடந்துட்டால் அதுக்கப்புறம் எல்லாமே தானாக நடக்கும்ல. அடுத்த படங்களுக்கு வந்து நம்ம இதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க இல்லையா? ஸோ அவ்வளோதான் நடக்கும், அப்படி தான் நடக்கும். ஸோ நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் எல்லாத்தையும் அப்படிங்கிறது. டெஃபினட்டாக எல்லாருக்குமே அதுதானே, எல்லா தொழிலையுமே அது இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சார் லீடர் பார்த்துட்டு வெற்றிமாறன் சார் என்ன சொன்னாப்புல? வெற்றி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்னது, நான் முதல்ல கூட நீ எடுத்த முடிவு வந்து சரியான்றது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, பட் இப்போ வந்து அதை நீ சரியாக ப்ரெசென்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். தனுஷ் சார்? தனுஷ் சாருக்கும் படம் ஒர்க் ஆகிருக்குன்னு சொன்னார். நான் வந்து உங்களோட ஒர்க்குன்றதுனால தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி தான் சார் கேட்டாங்க. நாங்கள் காட்டணும் அவருக்கு வீட்டில். அவருக்கு வந்து மொமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. எனக்கு வந்து நான் நல்ல விதமாக சொன்னார், ரொம்ப பெரிய சில வார்த்தைகள்லாம் சொன்னார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே சார். அதுக்கப்புறம் தமிழ் ஹீரோயின் யாராச்சும் போட்டுருந்துருக்கலாமே, இந்த கேள்வி இருக்குது சார் எல்லாருக்கிட்டையுமே. இதுக்கு நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு சகுனம், அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் சில பேருக்கு கேரக்டராக பிடிக்காமல் இருந்திருக்கலாம். நாங்கள் எல்லாருமே டாப் ஹீரோயின்ஸ் எல்லாருமே நாங்கள் கேட்டோம். ஆமாம் அவங்கள அவைலபிலிட்டி அந்த டைமுக்கு இல்லை. நாங்கள் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் யாரும் அவைலபிளாக இல்லை. அதனால நம்ம யார் அவைலபிளாக இருக்காங்களோ நம்ம அவங்களோட போகுன்ற மாதிரி தான் நாங்கள் பாயலில் கண்டுபிடிச்சோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் பாயல் வந்தாங்க. சார் கடைசியாக உங்களை பற்றி நான் கேட்டு இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஏன்னா இப்போ நாங்கள் நிறையா ஜானரில் பார்த்துருக்கோம். பட்டாசு கர்டன்லேருந்து நிறையா ஜானர் பார்த்துட்டோம். லீடர் இப்போ பார்க்க போகிறோம். வேறு என்னென்ன ஜானர்லாம் வந்து சார்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கலாம்? வேறு என்ன மாதிரி தமிழ் எந்த ஜானர் வேணாலும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து என்னோட பேசிக்ஸை கரெக்டாக வச்சுக்கணும், என்ன ஸ்கிரிப்ட் எடுக்கிறோமோ அதுக்கு 100% கொடுக்கணும்னு என்னை வெளியில் வச்சுக்கிட்டு தான் நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே என்னை யாரும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாதுன்றதுலையும் நான் ரொம்ப ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் இருக்குது. அவங்க ட்ராவல் எடுத்து பார்க்கும். ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனல் மூவி இருக்குது, பயங்கரமாக எதிர்நீச்சல்னு இருக்குது, எக்கச்சக்கமாக. அடுத்து பார்த்தா வந்து பட்டாசு கருடன் நிறையா இருக்குது சார் எனக்கு பார்க்கும்போது. இப்போ லீடருங்க ஒரு ஜானர்களை இப்போ சிலர்லாம் இப்போ ஒரு ஜானர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, அந்த ஜானர் பயங்கர ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா அதே ஜானரில் ட்ராவல் ஆகிற டேரக்டர்ஸ் தான் நாங்கள் நிறையா பார்த்துருவோம். பட் சார் அப்படி எங்களால் பார்க்க முடியல, நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறீங்களா, எப்படி முடியுது? இல்லை அதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து மணிவண்ணன் சார் தான். நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், மணிவண்ணன் சார் அவ்வளோ வெரைட்டி கொடுப்பாங்க. ஸோ அது என்னென்னா நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து அடுத்த 1.5 வருஷம் ஒரு ஸ்கிரிப்டில் வேலை செய்கிறோம், அந்த ஸ்கிரிப்டை ஆடியன்ஸுக்கு கொடுக்க போகிறோன்னும் போது முதல்ல அது நம்மளை இன்ட்ரெஸ்ட் பண்ணணுன்றது தான் பேசிக்கு. நமக்கு தான் நம்ம படம் எடுக்க வர்றோம் இல்லை, அல்டிமேட்டாக வந்து அதுதான். ஸோ அப்படின்னும் போது நான் பண்ணதே பண்ணக்கூடாதுன்றதுலேயும் இதாக இருப்பேன். ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்கணும், என்ன எக்ஸைட் பண்ணணும், ஒரு 1.5 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான இது அதில் இருக்கணும், அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அதனால் என்ன வெரைட்டி வேணாலும், இப்போ நம்ம ஒரு 7-8 ஸ்கிரிப்ட் இமீடியட்டாக பண்ணுறதுக்கு எங்கிட்ட கையில் இருக்குது. எல்லாமே வேறு வெரைட்டியில் இருக்கிற மாதிரியான இதுதான். எதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை நான் பண்ணுவேன். கண்டிப்பாக சார். நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எதிர்பார்க்குறோம், நிறைய ஜேர்னல்ஸ் எதிர்பார்க்குறோம் கிட்டேருந்து. எங்களுக்காக படம் கொடுத்துக்கிட்டே இருங்க, நானும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்கேன். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சத்யாவின் ஃபுல் முன்சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.